VV National Plastic Chairs உடலுக்கு ரெஸ்ட் சேருக்கு பெஸ்ட். மறக்க முடியாது 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 எங்கயாவது போய் சாவு போ. இந்த பாவம் அந்த பாவம் இந்த அக்கிரமம் அந்த அக்கிரமம் இந்த அநியாயம். நான் நீதிபதியாக இருந்தால் கண்டிப்பாக அவனை அவனுடைய ஆண் உறுப்பை அறக்க சொல்லுவேன். அவன் மட்டும்தான் செஞ்சானா இல்லை எத்தனை பேர் அந்த பொண்ணு சித்திரவதை பண்ணானுங்களோ. ஐயோ 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 கடவுளே, இப்படி இருந்தால் ஏன் உலகம் அழியாது? சட்டம் எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கட்டும். எங்களை மாதிரி திருநங்கை கிட்ட விடணும், நிர்வாணம் பண்ணி விட்டுருவோம். சிறகடிச்சு பறக்கிற பிள்ளைங்களை சீரழிக்க கூடாது. அவனுக்கு வயசு 65 வயசு. அவனெல்லாம் நிக்க வச்சு செருப்ப. ஆனா முதல்ல தற்கொலைன்னு சொல்லி முடிக்க பார்த்தாங்களே. இன்னும் நிறைய 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 வர வேண்டி இருக்குது. ஆனா அந்த சட்டத்துக்குள்ளேயும் சில இருட்டெல்லாம் இருக்கும். அதுக்கு அவங்க உண்மையான தப்பு செஞ்சா உனக்கு அதுக்கேற்ற தண்டனை கடவுள் கொடுப்பாரு, நீதி அரசர்கள் கொடுப்பாங்க. நீ யாரா? அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ரஜினி அம்மா அவர்கள் இணைந்துள்ளார். பொதுவா கேட்கிறேன், ஒரு ஒரு திருநங்கை சமூகமா இருக்கட்டும், பெண்களுக்காகட்டும், இன்னைக்கு பெண்கள் நிறைய சிக்கல்கள்ல இருக்காங்க. நீங்களே நம்ம நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம். காது கொடுத்து என்னெல்லாம் கேட்கவே முடியல. அது இந்த கல்கத்தாவில் நடந்ததெல்லாம் அவன்லாம் ஒரு தாய் வைத்ததால பிறந்தான். அவனுங்கெல்லாம் வந்து நான் உண்மைக்கே சொல்லுவேன், டாக்டருங்கெல்லாம் 2வது அம்மாவுக்கு தெய்வம்னு சொல்லுவேன். அப்படியே டாக்டர்ஸ் வந்து எல்லாரையும் கெட்டவங்க நான் சொல்ல, புரியுதுங்களா? நானும் இந்த மாதிரி பண்ணவனுக்கு என்ன தண்டனை உண்டு, மேபி அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க எதிர்பார்ப்பு. நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். நான் நீதிபதியாக இருந்தால் கண்டிப்பாக அவனுடைய ஆண் உறுப்பை அறக்க சொல்லுவேன். இன்னும் அங்கே கழுத்து எலும்பு உடைச்சிருக்கான், மார்பை உடைச்சிருக்கிறான், கண்ணை நோண்டி எடுத்துருக்கிறானா? அவன் மட்டும்தான் செஞ்சானா இல்லை எத்தனை பேர் அந்த பொண்ணு சித்திரவதை பண்ணானுங்களோ பாவி. அவனுங்களும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவங்க, அவனுங்களும் ஒரு அக்கா தங்கச்சி வயிற்றில் தான் பிறந்தவங்க. இதெல்லாம் எவ்வளோ ஐயோ 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 கடவுளே, இப்படி இருந்தால் ஏன் உலகம் அழியாது? ஏங்க உலகம் அழியாது? அதோட கிருஷ்ணகிரியில் சின்ன சின்ன பெண் பிள்ளைகள், அவனுங்களுக்கெல்லாம் அறிவு இருக்க வேணாம்? கடுமையான தண்டனைகள் கொடுத்தாதான் குற்றங்கள் குறையும். இவங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை, இவங்களுக்கெல்லாம் பாவம் மன்னிப்பே இருக்கக்கூடாதுங்க. எவ்வளோ நீதி அரசர்கள் இருக்கிறாங்க, கண்டிப்பாக இதை பார்ப்பாங்க, பார்க்காம இருக்க மாட்டாங்க. அவங்க நீதி அரசர்களாக வந்து தெய்வத்துக்கு சமானம். இவனுங்களுக்கு கடுமையான 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 தண்டனையை கொடுக்கணும். இப்போ சவுதியெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க. இப்போ சமீபத்தில் கூட இந்தியருக்கு 5 பேருக்கு கொடுத்தாங்க தண்டனை. அந்த மாதிரி தண்டனை இவங்களுக்கு கொடுக்கணும். இல்லை பப்ளிக் கிட்ட விடணும் இவனுங்களை, இல்லை எங்களை மாதிரி திருநங்கை கிட்ட விடணும். நடுரோட்டில் அவனை நாங்களே அவனுக்கு நிர்வாணம் பண்ணி விட்டுருவோம். அந்த கல்கத்தால பொறுத்தவரை ஒரு உயிர் காக்கக்கூடிய மருத்துவர், நம்ம வந்து நமக்கு ஒண்ணுன்னா அவங்க தான் வந்து உயிர் காக்குறாங்க. கண்டிப்பா அவங்க உயிருக்கே இந்த அளவுக்கு ஒரு கொடூரம் அப்படிங்கறது, அதுவும் கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க, கழுத்தை உடைச்சிருக்கிறான், கழுத்தை உடைச்சிருக்கான், இந்த எலும்பை உடைச்சிருக்கான், கண்ணை அப்படி பிதிக்கி எடுத்துருக்கிறான், இந்த இடுப்பு எலும்பு உடைச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம். இப்போ கிருஷ்ணகிரியில வந்து அந்த போலி NCC முகாம்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. கல்கத்தால நடக்குது, நிறைய பேர் கல்கத்தால எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு செய்தியா நம்ம கடந்து போறோம். ஆனா அன்னன்னைக்கு டெய்லி செய்தியா கடந்து போறோம். நீங்க தப்பா நினைக்காதீங்க, நான் இந்த மாதிரி சொல்றேன். எல்லாருமே நம்ம கொந்தளிச்சு தான் போயிருக்கிறோம், புரியுதுங்களா? இடது கண்ணில் தூசி விழுந்தா வலது கண்ணில் நம்மளுக்கு தண்ணி வரலையா? எங்கேயோ ஒரு பெண்மணிக்கான நம்ம ஏன் சும்மா இருக்கணும்? நம்ம எல்லாரும் ஒரு நிறைய பேர் இருக்காங்களா? கண்டிப்பா போராடுறவங்க போராடித்தான் இருக்கிறாங்க. போராட்டம் பூகம்பமா எரிமலையா வெடிச்சுட்டு தான் இருக்குது. வெடிக்காலமெல்லாம் இல்லை. இதுக்கு முடிவு நீதி அரசர்கள் தான் எடுக்கணும். கடுமையான தண்டனை கொடுத்தாதான் அவங்களுக்கு அவனுங்க அதை மறப்பானுங்க. மற்றவன் நினைக்கணும், ஐயோ இது பெண் தெய்வம் இதை நினைக்கணும். இப்போ தண்டனைகள் அப்படிங்கிறப்ப நம்மளும் ஒன்னொன்னு பேசிட்டு இருக்கோம். சில வருஷங்களுக்கு முன்னாடி நிர்பயா பத்தி பேசணும், டெல்லியில நடந்த விஷயம். ஒரு சம்பவம் நடக்கும்போது நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஆதங்கத்தை கொட்டுறோம், ஓடுற ட்ரெயின்ல ஓடுற பஸ்ல பாலியல் பலாத்காரம் பண்ணணும்னு நான் பேசிட்டு இருக்கிறேன், புரியுதுங்களா? இதுதான் உண்மை. அவங்களுக்கு பேக்ரவுண்ட் பின் சப்போர்ட் யார் இருக்கிறா? அவங்கள தூக்கி வைங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. அப்படியாப்பட்ட நயவஞ்சனுக்கு சப்போர்ட் போகக்கூடாது, அப்படியாப்பட்ட கல்வனுக்கு சப்போர்ட் போகக்கூடாது. ஆனா முதல்ல தற்கொலைன்னு சொல்லி முடிக்க பார்த்தாங்களேம்மா. நான் தான் சொல்றேனே, எல்லாத்துக்கும் பேச்சு இருக்குதுப்பா, புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் பேச்சு இருக்குது. ஆனா கடவுள்னு ஒண்ணு இருக்கும்போது கண்டிப்பா அவங்க சும்மா விட மாட்டாங்க. இப்ப தண்டனைகள் பத்தி சொன்னீங்கம்மா. இப்ப அந்நியன் படத்துல கருட புராணத்துல வர்ற மாதிரி தண்டனை கொடுக்கணும்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்கா? இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்துலதான் தண்டனை இல்லை, இங்க வாழ்றப்பதான் தண்டனை இல்லை, அந்த உலகத்துல ஏதாவது தண்டனை இருக்கா? இல்ல அப்படி மட்டும் நினைக்காதீங்க. இப்ப வாழ்ற உலகத்துல தண்டனை இல்லைன்னு. இப்பெல்லாம் வந்து வாழ்ற உலகத்திலே தண்டனை அனுப்பிச்சுதான் மேல போறோம், புரியுதுங்களா? இன்னும் நிறைய 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 வர வேண்டி இருக்குது.
போக போக பார்த்து தான் இருப்பீங்க. கர்மா விடாது. கர்மா விடாது. நம்ம பண்ற ஒவ்வொரு கர்மாவும் மலை மாதிரி சேரும். அந்த கர்மாக்கள் அத்தனையும் கடவுள்கிட்ட போய் சொல்ல, இவ்வளோ இந்த பாவம் அந்த பாவம், இந்த அக்குறமோ அந்த அக்குறமோ, இந்த அந்நியம் இந்த அந்நியம்னு சொன்னா கடவுள் என்ன பண்ணுவாரு? புரியுதுங்களா? இயற்கை தான், சீற்றங்கள் அப்படிதான். புரியுதுங்களா? இந்த என்சிசிக்கு குழந்தைங்களை கூப்பிட்டு போனாங்க. அந்த பிள்ளைங்க எவ்வளோ சந்தோஷமா போயிருக்கோம். நம்ம போயிட்டு என்சிசியில் சேர்ந்து நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக ஆகலாம், ஒரு ஸ்போர்ட்ஸுங்களை என்ன வேணாலும் ஆகலாம். குழந்தைங்க ஆசையோடு போயிருக்கோம். அந்த ஆசை கனவுகளை அழிச்சிட்டிங்களாடா பாவீங்களா. கூட பெண்கள் வேற, ஆசிரியர்கள் வேற, என்னென்ன நியூஸ்ல சொல்றாங்க, நம்ம அதை பார்க்கல. இந்த பப்பாளி பழத்தை சாப்பிடுங்க, அன்னாசி பழத்தை சாப்பிடுங்க, அதெல்லாம் நம்ம பேசுறது. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இப்போ ரஜினி அம்மா, உங்க பேர்லயே அம்மா இருக்கு. நானும் இங்க வரும்போதெல்லாம் பாக்குறேன், யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணாலோ நான் ரஜினி அம்மா பொண்ணு பேசுறேன் அப்படின்னு தான் பேசுவாங்க. நிறைய பேருக்கு அம்மாவா இருக்கீங்க. ஒரு தாயா இந்த மாதிரி இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த அநீதிக்கெல்லாம் ஒரு சமூகத்தை பார்த்து நீங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னம்மா? நான் தான் அப்பயே சொல்லிட்டேன். இப்போ ஒரு தாயாவே இருந்து நான் சொல்றேன். புரியுதுங்களா? பெத்து எடுத்து தான் எங்களுக்கு வழி அனுப்பல. ஆனா எங்களை அம்மானு கூப்பிட்டாலே எங்களுக்கு பிள்ளைங்க பொண்ணுங்க தான். புரியுதுங்களா? இதுதான் உண்மை. நான் ஒரு தாயா இருந்து என் பிள்ளை இந்த மாதிரி பண்ணியிருந்தானா நானே போய் அவனுக்கு தண்டனை கொடுப்பேன். நானே கொடுப்பேன். சட்டம் எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கட்டும். சட்டம் எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கட்டும். நான் ஒரு தாயா இருந்து என் பொண்ணுக்கு அந்த கதியா இருந்தா அவனை கெடுத்தோட கண்டிப்பா நானே தண்டனை கொடுப்பேன். அதுக்கப்புறம் சட்டம் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும். அந்த அளவு கோபம் இருக்கு. ஏங்க இருக்காதா? இருக்காதா? அது வாழ வேண்டிய பெண் பிள்ளைங்க. நாளைக்கு அது டாக்டர் என்ன 10 உயிரை காப்பாத்திருக்கோம். இது திட்டமிட்ட கொலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த முதல்வர் சம்பந்தப்பட்டிருக்காரு. இந்த அம்மா, அதாவது அந்த டாக்டர் அம்மா வந்து நிறைய அநீதிக்கு எதிராக அங்க வந்து குரல் எழுப்புனாங்க. அதனாலதான் அவங்கள திட்டமிட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு. நியாயத்தை கேட்கறவங்களும் கொண்டே நிறைய பேர் சாவடிக்கணும். புரியுதுங்களா? அப்ப போராளிலாம் என்னத்துக்கு? ஹியூமன் ரைட்ஸ்ல ஹியூமன் பீஸ்ல என்னத்துக்கு சொல்லுங்க? அநீதியை கேட்கறது தான் ஹியூமன் ரைட்ஸ். அப்போ ஒருத்தவங்க வந்து போராட்ட அது அநீதின்னு தெரிஞ்சு கேட்கறவங்க கேட்டா அவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனையா? எந்த சட்டத்துல எழுதி இருக்குது இந்த தண்டனை? தண்டனை கொடுக்க நீ யாரு? எவ்வளோ நீதி அரசர்கள் இருக்கிறாங்க. நீ தப்பு செஞ்சா உனக்கு உண்மையான தண்டனையா? நீ இந்த உண்மையான தப்பு செஞ்சா உனக்கு அதுக்கேற்ற தண்டனை கடவுள் கொடுப்பாரு, நீதி அரசர்கள் கொடுப்பாங்க. நீ யாரா? பாண்டிச்சேரியில் ஒரு குழந்தை அப்படிதான் பண்ணாங்க. போராட்டம் பண்ணாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, அமக்கலம் பண்ணாங்க. அது மண்ணோட சவுடு இல்லாம சரிஞ்சு போயிடுச்சு. ஒருத்தருக்கு கடுமையான தண்டனையை கொடுத்தா வச்சுக்கங்களேன், அடுத்தது இந்த மாதிரி வரமாட்டானுங்க. நம்ம அதான் நான் செய்தியா கடந்து போனேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து என்ன அப்படின்னா, மக்களை வந்து திசை திருப்புறாங்க. இந்த கேஸ் வந்து ரொம்ப நாளா இனி நடக்கும், ரொம்ப வருஷங்கள் நடக்கும், அதுக்கு பிறகுதான் தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிறப்ப அது நீர் அந்த வாழ வேண்டிய குழந்தைகள், பறக்க வேண்டிய கிளிகள், அது பாட வேண்டிய குயில்கள் முறுக்கி நீங்க சாவடிச்சுட்டா அதுங்களுக்கு நீதி கிடைக்கிறதுனால எப்போ அதுங்க செத்து மண்ணுக்குள்ள போன பிறகா நீதி? இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இனி நடக்காம இருக்க என்ன பண்ணணுமா? அது அரசாங்கத்துக்கு ஒரு அறிவுரை. கடுமையான தண்டனைகள் இருக்கணும். கடுமையான தண்டனைகள் இருக்கணும். புரியுதுங்களா? இன்னும் நிறைய சட்டங்கள்ல மாற்ற, நிறைய சட்டங்களை மாத்தி கடுமையான தண்டனைகளை கொடுத்தால் கண்டிப்பா இந்த மாதிரி கழுவர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. மற்ற நாடுக்கு ஏன் போறீங்க? சவுதி அரேபியா எடுத்துக்கங்க, அந்த கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்க. கல்லால் அடிச்சு கொள்றது. ஆமா. இப்போ பள்ளிகள், கல்லூரிகள், இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து விடுதிகள், இந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்கு. நம்ம முன்னாடி பார்த்தோம் நிறைய சந்தேக மரணங்கள். பாத்தீங்களா? பள்ளி தளவாளர் அவனுக்கு வயசு 65 வயசு, அவனெல்லாம் நிக்க வச்சு செருப்ப கட்டி அடிக்கணும். அதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து பாடம் படிச்சு கொடுக்கிற இடம், நம்ம நம்பி நம்ம வீட்டு குழந்தைகளை அனுப்புறோம், வீட்டு பெண்களை அனுப்புறோம். நானு மக்களுக்கு என்ன சொல்றேன்னா, எந்த தாய்மார்களும் பெண் பிள்ளையை பெற்றவங்க அவங்க குறிப்பிட்ட அந்த மெச்சூரி ஆகிற வரைக்கும் கூடயே ஸ்கூலுக்கு போங்க. கூடயே ஸ்கூலுக்கு போங்க. எந்த வேலை எப்படி இருந்தாலும் ஸ்கூலுக்கு போங்க. ஏன்னா யாரையும் இப்போ நம்ப முடியல, யாரையுமே நம்ப முடியல. மக்கள் இதை கேட்பாங்க, நான் பேசுறது கேட்டுத்தான் இருப்பாங்க. யாரையும் நம்ப முடியும். உங்கள் குழந்தைங்களுக்கு போங்க, கேளுங்க. இன்னைக்கு டீச்சர் பாடம் எடுத்தாங்களா, சாருங்க என்ன பண்ணாங்க கேட்டால் அந்த பிள்ளைங்க உண்மையை சொல்லும். வீட்டில் பேசுங்கன்றீங்க, பேசணும். புரியுதுங்களா? இதுதான் உண்மை. சீரகடிச்சு பறக்கிற பிள்ளைங்களை சீரழிக்க கூடாது. யார் கொடுத்தா உனக்கு அந்த அதிகாரம்? கல்வின்னு சொல்றது வந்து சரஸ்வதி. அந்த கல்வியை பயன்படுத்த படிக்க வர நேரத்தில் குழந்தைங்களை நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே, நம்ம வார்த்தையை சொல்லல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு, அதை நம்ம வார்த்தை விடக்கூடாது. புரியுதுங்களா? கடுமைகள் தண்டனையா இருக்கணும், பயங்கர தண்டனையா இருக்கணும்.
அவனை கையை உடைக்கிறதோ காலை உடைக்கிறதோ மூஞ்சி உடைக்கிறதோ அதெல்லாம் சும்மா இல்லை. வாழும் போதே அவன் நடைப்பயணமா வாழணும். இப்ப கூட மாவு கட்டு போட்டிருக்காங்க. என்ன கட்டு போட்ட ஏங்க, மாவு கட்டு போறது, கை கட்டு போறது, கால் கட்டு போறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். புரியுதுங்களா? மாவு கட்டு போட்டா அந்த குழந்தைங்க ஃபியூச்சர் என்ன ஆகும்? படிக்க வேண்டிய குழந்தைங்கள இந்த மாதிரி பண்ணா அவன் நடைப்பயணம் வாழணும், உயிரோட நடைப்பயணமா வாழணும். அந்த மாதிரி தண்டனை இல்லை, அதை கொடுங்க. எவ்வளோ நீதி அரசர்கள் இருக்காங்க, அவங்களும் குழந்தை குட்டி புள்ள குட்டியோட தான் வாழ்வாங்க. அவங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? நாங்கள் ஒன்றும் இல்லாத நாங்களே இவ்வளோ ஆதாங்கப்படுறோன்னா அவங்களுக்கு ஆதாங்கம் இல்லாமல் இருக்காது. புரியுதுங்களா? ஆனால் அந்த சட்டத்துக்குள்ளேயும் சில இருட்டெல்லாம் இருக்கும், சில டெலிஃபோன் பேச்செல்லாம் இருக்கும். அதுக்கு அவங்க கட்டுப்படுத்தல் ஆகணும். இதுதான் உண்மை. நிறைய ஆதங்கத்தோட பகிர்ந்துக்கிட்டீங்க. விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். முடியாது 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 எங்கேயாவது போய் சாவு போ.